ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களை உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். இன்னொரு உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கணும். தொடர்ச்சியாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போரினுடைய நிலைமைகளை நாங்கள் பார்க்கலாம். தொடர் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இரண்டு தரப்பினரும் எந்த ஒரு விதத்திலும் போரை கொஞ்சம் தணிப்பதற்கான எந்த ஒரு சமிக்கைகளையும் காணவில்லை. கொஞ்சம் குறைந்திருந்தாலும் கூட தொடர் தாக்குதல் நடைபெறுகின்றது. முதலில் நாங்கள் வளமை போல் களத்தில் எவ்வாறு இப்பொழுது இருக்கின்ற நிலைமை என்பதை கூறுவீர்களா? தற்போது கள நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டுதான் வருகின்றது. ஈராக்கில் ஈராக் பக்தாத் விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 பேர் காயமடைந்ததாக கூறப்படுகின்றது. அதே நேரம் பக்தாத்தில் விக்டோரியா முகாம் தளத்தின் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. பல இடங்களில் தீ எறிவதாக கூறப்படுகிறது. இந்த தடவை ஆள் இல்லாத தாக்குதல் விமானத்தால் மட்டுமல்லாது அவர்கள் மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ், அது டிஸ்போஸ் பண்றது நினைக்கிற ஒரு ட்ரக்கில் கொண்டு வந்து வைத்து அதை தாக்கிவிட்டு அந்த ட்ரக்கையும் விட்டு போய்விட்டார்கள். அதில் நிறைய பேர் இறந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் பேசும் வரையிலும் அது தொடர்பான தகவல்கள் மேலதிகமாக வரவில்லை. அதே நேரம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த பஹ்ரைன் பகுதியிலும் யுஏஇ பகுதியிலும் கடுமையான வெடிப்பு சத்தங்கள் கேட்பதாகவும் கூறப்படுகின்றது. அதே நேரம் பஹ்ரைன் பகுதியில் இருக்கின்ற அமெரிக்காவின் தளம் தாக்கப்பட்டிருக்கிறது. அதில் பலர் காயமடைந்திருக்கலாம், தீப்பற்றி எரிவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. காயங்கள் தொடர்பாக இன்னும் தகவல் வெளிவரவில்லை. அதே சமயம் இந்த அல் சலேம் ஏர்பேஸ் என்று சொல்கின்ற ஏர்பேஸ்ல நடத்தப்பட்ட தாக்குதலில் இத்தாலியின் டாஸ்க் போர்சஸ் யுஏவி ரக ஏஆர் யுஏவி என்று சொல்றது அது சேதமடைந்திருக்கிறதாக இத்தாலியின் பாதுகாப்பு துறையின் பேச்சாளர் ஜெனரல் லூசியானோ தெரிவித்திருக்கின்றார். ஆனால் ஈரான் ட்ரோன் தான் அதை தாக்கியது என்று சொல்லியும் தங்களுக்கு காயங்கள் எதுவும் அல்லது உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், நாங்கள் பேசியிருந்தோம், அதாவது இத்தாலி அங்க இருக்கின்ற படையினரை அகற்றப் போகிறது என்று கூறியிருந்தோம். இப்ப அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அதாவது இஸ்ரேலும் அமெரிக்காவின் தாக்குதல்களும் மிக அதிகமாக இருக்கின்றது. பிரித்தானியாவில் இருக்கின்ற தளத்தில் இருந்து புறப்பட்டு சென்ற B-52 ரக விமானங்கள் ஈரான் பகுதியில் குண்டுகளை வீசி இருப்பதாக கூறப்படுகின்றது. IRGC தலைமை, அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹெமெடென் பகுதியில் இருந்த அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் தாக்கப்பட்டிருக்கின்றது. பிரித்தானியாவின் குளோச்செஸ்டர் பகுதியில் இருக்கின்ற தளத்தில் இருந்து B-52H ரக விமானங்கள் ஜாசம் ஏவுகணை மற்றது AGM-158 என்ற ஏவுகணைகளை ஏற்றி செல்வத போன்ற படங்களும் வெளியாகி இருந்தன. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஈரான் இந்த தடவை சஜில், ஃபட்டா, காதர், சஹான், இமாட் என்ற பல வகை ஏவுகணைகளை இன்று ஏவி இருக்கின்றது. தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதே சமயம் ஹிஸ்புல்லாக்களும் இந்த ஜபல் பலட் என்ற இடத்தில் இருக்கின்ற இராணுவ நிலைகள் மீது கைடட் மிசைல்ஸ் என்று சொல்றது. அவர்கள் கூடுதலாக நாங்கள் போன சண்டைகளில் பார்க்கும்போது இந்த கொனட் ரக ரஷ்யா என்ற கொனட் ரக ஏவுகணைகளை தான், கைடட் மிசைல்ஸ் தான் கூடுதலாக பயன்படுத்தி வந்தார்கள். ரஷ்யாவும் அதனை ஆரம்பத்தில் நிறைய பயன்படுத்தியது உக்ரைன் சண்டையில். இப்போது அதை பற்றி யாரும் கதைப்பதில்லை என்று சொன்னால், இப்போது அங்க சண்டை பிடிப்பதற்கு டேங்கிகளும் இல்லை. அந்த டேங்கிகளையும் இப்போது ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களால் தாக்கி அளிப்பதால் அதை பற்றி பேசுவதில்லை. ஆனால் இப்போது ஹிஸ்புல்லாக்கள் அந்த ஏவுகணைகளை பயன்படுத்துகிறார்கள். அந்த ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லாக்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் லெபனான் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. இதுவரையில் இறந்தவர்கள் கிட்டத்தட்ட 800-ஐ தாண்டி இருக்கின்றது. கிட்டத்தட்ட 9 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக பிரான்ஸ் ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்தது. இருந்த போதும் இஸ்ரேல் இறுதி நேரத்தில் அதை குழப்பி விட்டதாக அல்லது அதிலிருந்து பின்வாங்கி விட்டதாக கூறப்படுகின்றது.
அரசர்களே, இதே நேரத்தில் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி கூறியிருக்கின்றார், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடனான போரில் தெஹ்ரான் ஒருபோதும் போர் நிறுத்தத்தை கோரவில்லை என்று கூறியிருக்கின்றார். என்ன காரணத்துக்காக ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் இந்த கருத்தை கூறியிருந்தார்? யாருக்கு இந்த கருத்தை கூறியிருந்தார்? பலரும் இப்போது என்னென்று சொன்னால், இப்ப வெள்ளை மாளிகையின் பேச்சாளர் என்ற கருத்தை பார்த்தீர்கள் சொன்னால், ஈரானை முற்றாக அழித்து விட்டோம் என்றுதான் கூறுகிறார்கள். அதே போல ட்ரம்பின் கருத்தை பார்க்க போனால், ஈரான் படைபலம் முற்று முழுதாக 100% அழிவடைந்து விட்டது என்று சொல்லி, அதைத்தான் பார்த்துட்டு இப்ப லாரி ஜோன்சன் அவர் ஒரு படைத்துறை ஆய்வாளர், முன்னாள் CIA அதிகாரி, அவர் கேட்டிருந்தார், அப்படி 100% பலம் முடிஞ்சது என்று சொன்னால், இப்ப நீங்கள் ஹாமோஸ்ல வெடிகொளுத்தி கொண்டாடி ஒரு செலிப்ரேஷன் ஏதோ வைக்கணும். இப்ப ஏன் போய் வேறு நாடுகள்கிட்ட கப்பலை தாங்கோ அல்லது நீங்களும் வாரங்களோ திறப்பம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர் கேட்டிருந்தார். இப்ப இவ்வாறான குழப்பங்கள் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வருகிறது என்று அது பொய்யான தகவல்களை பரப்புகிறார்கள் என்பதைத்தான் ஈரான் இப்போது திருப்ப சொல்ல வருகின்றது. ஈரான் தண்ட நிபந்தனைகளிலிருந்து இனி இறங்கி வரப்போவதில்லை என்றதான் ஈரான் திருப்ப கூறிக்கொண்டிருக்கிறது. தாங்கள் பல மாத கணக்கான போருக்கும் தாங்கள் தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறது. இப்ப ஈரான் வெளிவார அமைச்சர் இன்று அல் அரபியா ஊடகத்துக்கு ஒரு நேர்காணலை வழங்கியிருந்தார். அப்போது அவர் கூறினது, போர் நிறுத்தம் என்றால் என்னென்று சொன்னால், நீங்கள் இந்த அனைத்துலக சமூகம், அமெரிக்கா இல்ல, அனைத்துலக சமூகம் தங்களுக்கு நேரடியாக உத்தரவாதம் தர வேண்டும், இனிமேல் பேச்சுக்களின் நடுவில் தாக்குதல் நடத்தப்படாது என்று. அடுத்தது அவர் சொன்னார், அமைதி முயற்சி என்று கலைக்கிறீர்கள், அமைதி முயற்சியில நாங்கள் இருக்கிறோம், அமைதி முயற்சியை குழப்பி தாக்குதல் நடத்துறது நீங்கள், அமைதி முயற்சி நடந்து கொண்டு போயிருக்க அதுக்குள்ள வந்து தாக்குதல் நடத்தியது நீங்கள், அதால போர் நடந்து கொண்டிருக்கு, நாங்கள் அமைதி முயற்சியில இருந்து விலத்தினாங்கள் என்று யாரும் சொன்னீங்க, சொன்னவே அவங்களுக்கு இல்ல, நீங்க குழப்பினீங்க, 2 தரம் குழப்பியாச்சு, அதனால இனிமேல் நாங்கள் நம்ப மாட்டோம், அதுதான் போர் நிறுத்தம் என்றதுக்கு நாங்கள் நம்ப போறதில்லை என்று கூறியிருக்கின்றார். இப்ப அவர் குறிக்கிற உத்தரவாதம் உண்டு, இரண்டாவது இழப்பீடு தரப்பட வேண்டும், தங்களுக்கு இதுவரை இடம்பெற்ற சண்டைகளில் கொல்லப்பட்டவர்கள், இழந்த உடைமைகளுக்கு. அதே நேரம் ஈரான் அரசு தலைவர் மசூத் பெசஸ்கியான் கூறியிருக்கின்றார், இந்த இழப்புகளை தற்போது இடிக்கப்பட்டதை விட நாங்கள் மிகவும் திறமாக நாங்கள் கட்டி எழுப்புவோம் இந்த போர் முடிந்ததும் என்று அவர் கூறியிருக்கின்றார். இந்த நேர்காணலில் அவர் இன்னொன்றை கூறியிருக்கின்றார், இந்த அரபு நாடுகள் மீது, ஏனைய கல்ஃப் கண்ட்ரிஸ் மீது, வளைகுடா நாடுகள் மீது மேற்கொள்ளப்பட்ட அந்த பொதுமக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள், பொதுமக்களின் உடைமைகள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள், அதனை நாங்கள் செய்யவில்லை. அவ்வாறு அது தொடர்பாக விசாரணை என்றால் ஜாயிண்ட் இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி ஒன்றை அமைப்பதற்கு தான் தயாராக இருப்பதாக கூறியிருக்கின்றார். தாங்கள் தனியா அமெரிக்காவின் தளங்கள், மற்றது அமெரிக்காவின் கொம்பனிகள், பேங்குகள், அமெரிக்காண்ட மையங்கள், அதுகளைத்தான் தாக்கி இருக்கின்றோமே தவிர இந்த அரபு கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு சொந்தமானது ஒன்றையுமோ அல்லது மக்களது குடியிருப்பையோ நாங்கள் தாக்கவில்லை என்று கூறியிருக்கின்றார். அதே நேரம் இன்னொன்றை கூறியிருக்கின்றார், என்னென்று சொன்னால், அமெரிக்கா வந்து இந்த ஈரான் சாஹெட் 136 ரக ஆளில்லாத தாக்குதல் விமானத்து போன்ற ஒத்த அமைப்புடைய லூகாஸ் என்ற ஒரு ஆளில்லாத தாக்குதல் விமானத்தை அமெரிக்காவும் வைத்திருக்கின்றது. அப்ப அந்த குழப்பங்களும் இருக்கிறது என்று கூறியிருக்கின்றார். இஸ்ரேல் தான் இந்த பொதுமக்களை தாக்குகிறது, மற்றது வளைகுடா நாடுகளின் இலக்குகளை அமெரிக்கா தாக்குகிறது இந்த லூகாஸ் ட்ரோனாலே என்று சொல்லப்பட்டது. சவுதி அரேபியா முதல்ல உங்களுக்கு தெரியும், ஒரு கதையை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது, தங்கள் மீது, அதாவது அரம்கோ என்ற அந்த சவுதி அரேபியா என்ற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ட்ரோன் UAE இருந்துதான் ஏவப்பட்டது, ஈரானில் இருந்து ஏவப்படவில்லை என்றதையும் கூறுகிறேன். இப்ப என்னென்று சொன்னால், அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருக்கிற வந்து குழப்பி இப்ப எவன் அடிக்கிறான் என்று தெரியாது, அதுதான் அந்த பிரச்சனை. என்னட்டா ட்ரோன் தானே, அது யாரும் இயக்கலாம். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இதுக்கு எல்லாரும் பூத்துருவாங்க. என்னென்றால் இப்ப ரஷ்யா காரணம், சீனா எல்லாரும் இந்த உளவு படையினர் தான். இப்ப உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவிட்ட ஒரு ட்ரக்ல உள்ளுக்கு கொண்டு போய் ட்ரக்கின் மேல் சீல எடுத்து போட்டு அதுக்கால வச்சு ட்ரோனை ஒரு விமான நிலையத்தை நோக்கி ஏவினார்கள் என்று. ஒரு ட்ரக் டிரைவரும் ஒரு கிளீனரும் தான் அந்த ஆபரேஷனை செய்து முடிச்சது. மரைன் படையினரும் போகையில, சிறப்பு படையினரும் போகையில, ஒருத்தரும் போகையில. ஆனால் இவ்வளவு சேதம்,
ஒரு டிரைவர் ஒரு கிளீனர் முடிஞ்சுதான். அப்ப அதே மாதிரி தான் இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால் யார எவன் அடிக்கிறான் அதுக்குதான் இப்ப அவர் சொல்லிக்கிறார் நாங்கள் ஜாயின்ட் கமிஷன் வைப்போம் சொல்லி. இப்ப ஒருத்தர் மீது ஒருத்தர் குற்றம் சாட்டவும் இல்லை. அதனாலதான் இந்த சண்டையில ஏனைய நாடுகள் பங்கு பெற்ற பின்னடிக்கிறது என்று சொன்னா பங்கு பெற்றினா நீங்க திரும்பி வர முடியாது, அதுக்கு போயிட்டா என்ற ஒரு நிலையாத்தான் இருக்கின்றது. நல்ல ஒரு பூட்டுக்குள் தான் எல்லோரையுமே மடக்கி விட்டார்கள் போல் தெரிகின்றது. இப்ப நீங்கள் ஈரானுடைய வெளிவார அமைச்சருடைய கருத்துக்கு தொடர்பாக கூறும்பொழுது அவரும் இன்னொரு கருத்தொன்று கூறியதை நான் அவதானித்தேன். அதாவது அமெரிக்கர்களுடன் நாம் ஏன் பேச வேண்டும் என்பதை அவர் கூறியிருந்தார். இப்படியான சொற்பதங்கள், இப்படியான ஒரு உருக்கமான கருத்துக்கள் இதற்கு முன்னர் அவர்கள் கூறியதை நான் கேட்கவில்லை. போர் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக பலர் கேட்டிருந்தார்கள், ஈரான் ஒரு பலமான நிலையில் இருக்கிறதா போராடுவதற்கு, அல்லது புஷ்வானமாக ஒரு 2-3 நாட்களில் விழுந்து விடுவார்களா என்றெல்லாம் கேட்கும்பொழுது அந்த அவர்களுடைய தாக்குதல்களை கடந்த 16 நாட்களில் நடத்துகின்ற தாக்குதலை அவர்களுடைய உரையையும் கேட்கும் பொழுது, இந்த ஊடகங்களோடு பேசும் பொழுது ஒரு மிகவும் பலமான நிலையில் இருப்பது போல் தெரிகின்றது. என்ன காரணம் இப்படியான ஒரு கருத்துக்கு? என்று சொன்னால் அவர்களுக்கு அவர்களது தாக்குதல் வியூகங்களை பாருங்கள். உண்மையில் நாங்கள் காலையில் கலைக்கும் போது பேசியிருந்தோம் அந்த டேங்கர் விமானங்களை தாக்கியது. அந்த வியூகங்கள் எந்த இடத்தை எப்படி தாக்க வேண்டும், எப்படி அந்த போரை எப்படி தாங்கள், அதாவது அவர்கள் ஆரம்பித்தாலும் அதை எப்படி எங்கட கையுக்குள் அந்த போரை கொண்டு வர வேண்டும் என்பதை நல்லொரு மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜியன்ஸ் என்று சொல்றது கொள்கை வகுப்பாளர்கள் அவங்களதான் அந்த போர் ஒன்று தங்கி இருக்கிறது. அந்த கொள்கை வகுப்பும் புலனாய்வு தகவல்கள் அது ரெண்டும் திறம்பட வேலை செய்கிறது. அதுதான் பிரச்சனை. அது அவர்களுக்கு ஒரு நல்லொரு இப்ப என்னென்று சொன்னா இந்த போரை அமெரிக்கா நாங்கள் இந்த போர் ஆரம்பிப்பதற்கு முதல் என்ன கூறினோம், அமெரிக்காண்ட 37% படைக்கலங்கள் இங்கே இருக்கிறது. அமெரிக்காண்ட 37% படைக்கலங்களால் முடியவில்லை என்று சொன்னால் அது எந்த ஒரு நிலை என்று நீங்கள் ஒரு யோசித்து பாருங்கள். ஒரு சூப்பர் பவர் 33% படைக்கலங்களை கொண்டு வந்த அது ஒரு மிகப்பெரிய ஒரு துணிச்சலை கொண்டு வரும். இப்ப பாருங்க, இஸ்ரேலின் ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் எஃபி டெஃபரின் கூறியிருக்கிறார் என்றால் இன்னும் 3 கிழமைக்கு இந்த போரை தாங்கள் நடத்துவோம். இப்ப அவர்கள் 3 கிழமை என்றார், அடுத்த ஏற்கனவே 2 கிழமை போட்டுது, இன்னும் 3 கிழமை என்றால் கிட்டத்தட்ட 5 கிழமை. இப்ப அவர்களுக்கே தெரிகிறது இந்த போரில் தாங்கள் தொடர வேண்டுமே தவிர தங்களால் முடிக்க முடியாது. முடிக்க வேண்டும் என்றால் ஈரான் தான் மனம் வைக்க வேண்டும் என்றதை தெரிகிறது. இப்ப ஈரான் மக்கள் இப்ப வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலை எழுதியிருக்கிறது, நாங்கள் பலவீனப்படுத்த வெளிக்கிட்டு ஈரான் அரசை பலப்படுத்தி வச்சிருக்கிறோம். மறுபலமாக அந்த மக்களை பலப்படுத்தி அந்த மக்களை அணிதிரள வைத்து ஒரே தேசமாக இழ வைத்திருக்கிறோம். எவ்வளவு பிரச்சனை வளைகுடா நாடுகள் எங்களுக்கு ஆதரவாக சண்டைக்கு வரவில்லை. இப்ப பாருங்கள், வளைகுடா நாடுகள் பாருங்க, சவுதி அரேபியா எல்லாம் ஈரானோட சண்டைக்கு போய் சொல்லி கேட்கிறாங்க. இத்தனைக்கும் சூப்பர் பவர் பின்னால நிக்குது. சூப்பர் பவர் ஆயுதங்கள் கிடக்கு, ஆயுதங்களை தாரோம், நாங்கள் நிக்கிறோம், சண்டை போகவே உங்களோட ஆயுதத்தை கொடுத்தாலும் அவங்க போகல. அடுத்தது உலக நாடுகள் எல்லாம் ஐரோப்பிய ஒன்றியம் கூட இந்த முறை போகவே இல்லை. ஈராக் சண்டையில 37 நாடுகள் கூட்டாக போனார்கள். இன்றைக்கு 2 பேர் நினைக்கணும். அப்படி அப்ப அது ஒரு அவைகளுக்கு நீங்கள் கேட்டது போல ஒரு மோரல் பவர். நன்றி அரசர்களே. இனி தொடர்ச்சியாக இந்த ஹோர்முஸ் நீரிணை பெரிய ஒரு சிக்கலாகத்தான் இருக்கின்றது. இந்த ஐரோப்பிய நாடுகளிடம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உதவி கேட்டதும் அவர்கள் அதற்கான ஒரு சரியான சமிக்கைகளை வெளிப்படுத்தவில்லை. இருந்தாலும் கூட ஐரோப்பிய நாடுகளுடைய அமைச்சர்கள் கூட இருக்கிறார்கள், இது தொடர்பாக கலந்துரையாட இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். இது தொடர்பாக நீங்கள் என்ன அறிந்தீர்கள்? உண்மைதான். இப்போது நாங்கள் முதல் போன காணொளியில் கதைத்திருந்தோம் அந்த ட்ரம்ப் அவர்கள் நாடுகளிடம் கேட்டது. அதுவும் இன்னொரு, அதாவது லெப்டினன்ட் கர்னல் டேவிஸ், அவர் அமெரிக்காவின் முன்னாள் ராணுவ அதிகாரி, அவர் கூறியிருந்தார் ட்ரம்ப் எல்லார்ட்டும் உதவி கேட்டது சரி, கடைசியா போய் சீனாட்டும் கேட்டது தங்களுக்கு தாங்க முடியவில்லை என்று சொல்லி சீனாட்டையும் போய் கேட்கிறது உதவி. சீனாவோட தான் நீங்க சண்டை இப்போ போட்டு நிக்கிறீங்க. அப்ப சீனாட்டையும் போய் ஹோர்முஸ் நீரிணைய திறக்க உதவி செய்யும் கொண்டு கேட்கறது இவ்வளவு ஒரு முட்டாள்தனம் என்ற மாதிரி தான் அவர் கேட்டிருந்தார். இப்போது கேட்காத ஜெர்மனியை நினைக்கிறேன், அந்த கேட்கவில்லை, கேட்காத ஜெர்மனியை சொல்லி இருக்கிறது தாங்கள் பெறப்போவதில்லை, அதற்கு தாங்கள் கப்பல்களை அனுப்ப போவதில்லை, அது முடியாத காரியம் என்று அவர்கள் கூறுகிறார்கள்.
அதே சமயம்தான் அதே போல ஆய்வாளர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் எத்தனை கப்பல்களை நீங்கள் கொண்டு போய் அங்க குவிச்சாலும் அதை திறக்க முடியாது என்று கூறியிருக்கார்கள். ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட 20 கப்பல்களும் ஏராளமான விமானங்களும் வைத்து கடந்த வருடம் இந்த செங்கடல்ல ஹூதிஸ் இந்த முற்றுகையை உடைக்க முற்பட்டு அமெரிக்கா 3 F-18 விமானங்களையும் இழந்து தோல்வியாகத்தான் முடிஞ்சது. அதால அப்ப ஹூதிஸை விட ஈரான் எத்தனை மடங்கு பலமானது என்று உங்களுக்கு தெரியுமோ. அப்ப அடுத்தது ஈரான்கிட்ட UAV இந்த தாக்குதல் விமானங்கள் இருக்கின்றன ஈரான். அதை விட 20 சப்மரீன் இருக்கிறது. அதை விட இன்னும் 30 கப்பல் அழிக்கப்படாமல் இருக்கின்றது. பெருமளவான கப்பலை அமெரிக்கா அழித்து விட்டது, 30 கப்பல். அதை விட 300 ஃபாஸ்ட் அட்டாக் கிராஃப்ட் என்று சொல்றது, அது 2 பேர் போறது. சரி, அது ஏவுகணையும் ஏவும். அதை விட ஏராளமான சர்ஃபஸ் ட்ரோன் என்று சொல்றது, சி ட்ரோன் என்று சொல்றது, கடல் மேலால் போறது, கடலுக்கு கீழே அண்டர் வாட்டருக்குள்ளால போற சர்ஃபஸ் ட்ரோன் ஏராளம், கடல் கண்ணி வடிகள் ஏராளம். இவ்வளத்தையும் தாண்டி உங்களால திறக்க முடியுமோ என்றது. அப்படி திறக்கிறதாலும் ஒரு கப்பலுக்கு, ஒரு டேங்கருக்கு 2 போர்க்கப்பல் வேணும். 600 டேங்கரை இந்தியால கொண்டு வரண்டா எத்தனை ஆயிரம் போர்க்கப்பல் வேணும், அதுல எத்தனை தப்பி வரும். சரி, இப்ப பிரித்தானியா சொல்கிறது தாங்கள் இங்க அந்த ட்ரோனை இன்டர்செப்ட் பண்ற இன்னொரு ட்ரோனை தயாரிக்கிறோமா, 10,000 ட்ரோனை வந்து அங்க ஹோமோஸுக்கு அனுப்ப போயிடணுமா இங்க இருந்து ஈரான் ட்ரோனை வராம தடுக்கிறதுக்கு. பிரச்சனை என்னென்றால் ட்ரோன் ட்ரோன் மேல வெடிச்சு கீழே விழுகிறதாலே இல்லை எரியுது கணக்க. இப்ப நீங்கள் அதுல மேல ட்ரோனும் அடிபட்டு அது கீழே விழுந்து எரிகிறது தான் கூடவா இருக்கிறது. அப்ப ட்ரோன் மேல சுடுபட்டு கொண்டு நிக்க கப்பல் கீழால போக இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் நோமண்டுவாங்க. சண்டை, அதாவது சண்டையை வச்சுக்கொண்டு அல்லது 2 போர் கப்பலோட ஒரு எண்ணத்தாக்கி கப்பல் போகும், இன்சூரன்ஸ் கொடுக்கொண்டா யாரும் நோமண்டுவாங்க. ஏன்னா அடிபட்டு முடிஞ்சால் அதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி தான் காசை கட்டணும். இன்சூரன்ஸ் கம்பெனி அவ்வளவு பேங்க்ரப்டா போக வேண்டிய ஒரு நிலையாகத்தான் இருக்கு. அப்ப இந்த நிலையில தான் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அமைச்சர் இப்போது போட்டிருக்க எப்ப என்று போடல, நான் நினைக்கிறேன் இந்த வாரத்திலே கூட போகிறார்கள். தாங்கள் இது தொடர்பாக கூடிய ஆலோசிக்க போறதாக கூறியிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால் இந்த நிலைமை இப்ப இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது 3 வாரங்கள் செல்லும் என்று, போரை தொடர்போம் என்று. ஈரானிடமிருந்து இந்த ஹோமோஸ் நீரிணையை மீட்க முடியாது என்பது ட்ரம்ப் சீனாட்ட உதவி கேட்ட போதே அவர்களுக்கு தெரிஞ்சு விட்டது. அப்ப ஏனைய நாடுகளும் அதுக்கு போவதும் இல்லை. ஏசிமெட்ரிக் வார்ஃபேர் என்றேக்க இப்ப வியட்நாம் போர் 10 வரியை நீடிச்ச மாதிரி 10 வரியை நீடிச்சதுன்னா இங்க உலகமே ஸ்தம்பிதம் அடைஞ்சிடும். அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த ஹோமோஸுக்கு அடுத்ததாக இருக்கிற செங்கடலில் இப்போது டேங்கர்களும் காகோகளும் அணிவகுத்து நிற்கின்றன. ஏனென்று சொன்னால் அந்த பத் அல் மண்டேப்புக்கூடாக போறதுக்கு. ஆனால் அது இன்னும் ஹூதிஸ் அங்க தாக்குதலை ஆரம்பிக்கவில்லை. ஹூதிஸ் தாக்காட்டியும் அந்த கடலும் வந்து ஈரான் ஏவுகணை வீச்சுக்குள் தான் இருக்கின்றது. அப்ப இந்த நிலையில் தான் இப்போது ஏதோ ஒரு வழியில் ஐரோப்பிய ஒன்றிய அமைச்சர்கள் கூடுவதனூடாக இதற்குரிய என்ன செய்யலாம் என்றதை நான் நினைக்கிறேன் அவர்கள் கூட்டத்துக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரியும். சுருக்கமாக கூறுங்கள். இப்போ நீங்கள் கூறினீர்கள் ஜெர்மனியினுடைய முடிவு தொடர்பாக கூறும்பொழுது எனக்கு ஒரு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் ஜெர்மனியுடைய சான்சலர் ஃபெட்ரிக் மெர்ஸ் அவர்கள் சமீபத்தில் வெள்ள மாலைக்கு சென்றிருந்தார். அங்கே சென்றிருந்த பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களோடு உரையாடும் பொழுது ஆசுவாசமாக ஒரு சிநேகபூர்வமாக அவருடைய உரையாடல்கள் இருந்தது. இப்படி ஜெர்மனி இப்படி ஒரு முடிவெடுத்து, இப்போ உங்களுக்கு யுக்ரைன் ரஷ்யா போரை தெரியும், எவ்வாறு அவர்கள் ஓரளவுக்கு ஏனும் ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள். ஆனால் இப்படி ஜெர்மனி முடிவெடுத்ததுக்கு என்ன காரணம்? ஜெர்மன் சான்சலர் அங்க போய் இருக்க, ஜெர்மன் சான்சலருக்கு முன்னால வந்து ட்ரம்ப் வந்து ஸ்பெயினை வந்து பேசினது தொடர்பாக ஸ்பெயின் கடுமையான கண்டனத்தை ஜெர்மனிக்கு தெரிவிச்சிருக்கிறது. என்று சொன்னால் ஒரு ஐரோப்பிய ஒன்றிய நாட்டு, நீங்கள் அதுல இருக்கிறீர்கள், எங்களை பற்றி அவர் இப்படி பேசுகிறார், தளத்தை தரவில்லை அதை தரவில்லை என்று நீங்கள் வாயை மூடிக்கொண்டிருந்தீர்கள் என்று ஸ்பெயின் வந்து கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது ஜெர்மனிக்கு. மற்றது ஜெர்மனுக்கும் இப்ப ஒன்றளவு விளங்குகிறது இந்த போர். இப்ப உங்களுக்கு நான் இந்தியா கதையும் சொன்னான் தானே. என்னென்று சொன்னால் முதல் இந்த ஈரான் பக்கமே திரும்பி பார்க்காம தான் இருந்தவர்கள். ஏனென்று சொன்னால் போர் முதலாவது அடி 40 பெருந்தலைகள் விழும், தலையும் விழும், அதோட ஈரான் முடிஞ்சது வெனிசுலா மாதிரி. அடுத்த புது அரசு வரும், புது அரசோட போய் ஒப்பந்தத்தை செய்யலாம், துறைமுகத்தை கட்டலாம் என்றுதான் இருந்தவை எல்லாரும். ஆனா போர் தலைகளாக மாறிட்டு ஐரோப்பிய ஒன்றியம் அதே நிலைமை தான். இப்ப பிரித்தானியா ஏதோ
தான் ஏதோ ஒரு உதவி செய்யணும்ன்றதுக்கான இந்த தளங்களை வழங்கி அதுகளை இது வழங்கி இதுக்கு தனியா ஏலாதான் நான் செய்து கொண்டிருக்கிறது செய்து கொண்டிருக்கிறது. இப்ப முன்னாள் நேட்டோவின் தலைவர் ஸ்டோலன்பர்க் கூறியிருக்கிறார் என்று சொன்னால் ட்ரம்பின் இந்த ஆட்சி காலத்தோட நேட்டோ முடிஞ்சிடும் என்று, நேட்டோ இதோட முடிஞ்சிடும் என்று அவரே சொல்லி கூறியிருக்கின்றார். இப்ப இது ஒரு இப்ப ஜெர்மன் சான்சலர் பெட்ரிக் மேர்ஸுக்கும் இது தெரியும். கள நிலைமைகள் என்னன்னு சொன்னால் இப்ப அமெரிக்காண்ட எல்லா இப்ப கிளிங்டன் என்னத்துக்கு கூறினார், அமெரிக்காண்ட எல்லா தளபதிகளும் வடிவாக சொன்னார் இன்னென்ன நடக்கும் என்று. இரண்டால் இராணுவ தளபதிக்கு தான் தெரியும் இராணுவத்தின் வியூகம் எது சரி எது பிழை என்றது. அதை அரசியல் மேவு சொன்ன தங்கட ஆட்சி காலத்தில் ஒரு நாளும் அதை அரசியலால் மேவ நாங்கள் முற்படவில்லை. ஆனால் இங்கு ட்ரம்ப் அதை அரசியலாக முடிவெடுத்தார். அதை முடிவெடுக்க தூண்டியது நெத்தனியாகும். ஆனால் அதுக்குரிய பலனாகத்தான் இது இருக்கிறது. அதே போல் ஈரானுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் அவர்களுடன் ஈரானுடைய பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரானுடன் ஈரானுடைய ஜனாதிபதியும் கூட தொலைபேசியில் உரையாடியதாக சற்று முன்னதாக செய்திகள் வந்திருக்கின்றது. நிச்சயமாக அது தொடர்பான மேலதிக தகவல்கள் வரும் பொழுது நாங்கள் விரிவாக உரையாடலாம் என்று நம்புகிறேன். இந்த இப்ப நீங்கள் கூறுகின்ற விடயங்களை பார்க்கும் பொழுது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு சரியான முடிவை எடுப்பது போல் இருக்கின்றதால் இந்த போருக்குள் தங்களை கொண்டு சென்றால் தாங்கள் பெரிய ஒரு சிக்கலுக்கு மாட்டுவோம் என்று தள்ளி நிற்பது போல் தான் தெரிகின்றது. சரி, நிகழ்ச்சி என்று கொண்டோம். நிறைவாக அரசுகளே, உங்களுக்கு தெரியும் இந்த போரில் இஸ்ரேல் பாரிய சேதத்தை ஏற்கனவே பாரிய சேதத்துக்கு முகம் கொடுத்து விட்டது. பத்தி எரிந்து கொண்டிருக்கிற சில பகுதிகள். இனி பெஞ்சமின் நெட்டன்யாகு தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்பட்டது. இன்னும் ஒரு காணொளி கூட வெளிவந்ததாக செய்திகள் வந்திருக்கின்றது. அது உறுதிப்படுத்தப்படவில்லை. இது தொடர்பாக ஏதாவது அறியக்கூடியதா இருந்ததா? பெஞ்சமின் நெத்தனியாகு இஸ்ரேல் பிரதமர் தொடர்பாக பல வதந்திகள், பல கட்டுக்கதைகள் அல்லது பல சிலபல உண்மையாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம் என்ற பல கதைகள் நாங்களும் அதை பேசியிருந்தோம். அவர் இந்த நிலைமை தொடர்பாக அது 10 நாட்களாக அவரை காணவில்லை. கடைசியாக நடந்த இந்த போர் சபை என்ற வோ கவுன்சில் என்றதை அதுட கட்டாயம் அவர் இருக்கிறவர். ஆனால் அந்த வோ கவுன்சில் படத்திலும் அவர் இல்லை. காட்ஸ் தான் இருக்கிறார், பாதுகாப்பு அமைச்சர் தான் அந்த தலைமை தாங்குகிறார். அதுக்கு பிறகுதான் இவ்வாறான இதுகள் வந்தது. அதுக்கு பிறகு அவற்றை காணொலியை வெளிவிட்டார்கள். இந்த காணொலி ஏஐயால் உருவாக்கப்பட்டது என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் கையில் 6 விரல். பிறகு இன்று ஒரு காணொலி வந்திருக்கின்றது. அவர் ஒரு காஃபி ஷாப்பில் நிற்கிறார். காஃபி ஷாப்பில் நின்று காஃபி குடிச்சு கொண்டிருக்கிறார். குடிக்க தன் கையை அப்படி காட்டுறார். இதுல 5 விரல், இதுல 5 விரல் இருக்கு என்று காட்டி கதைக்கிறார். பின்னுக்கு ஆக்கள் நிற்கிறது. சரி, அப்ப நானும் அதை பார்த்துட்டு ஓகே, இதோட சோழி முடிஞ்சு, இதோட பிரச்சனை முடியுது, இது இந்த முதுகலுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாச்சாக்கா நானும் யோசிச்சு. பிறகு பார்த்தா அதை ஏஐல போட்டு செக் பண்ணா அந்த வீடியோவும் 78% ஏஐ ஆள் கிரியேட் பண்ணதான் அது சொல்லுது. பிறகு பார்த்தா இப்படி கையை வச்சு கொண்டிருக்க, நான் விரிச்சு கையை வச்சு கொண்டிருந்தா இந்த விரிஞ்ச 5 விரலும் தான் ஷடோவா விழும். அவர் இப்படி வச்சிருக்கிறார் கையை, ஆனால் 5 விரல் ஷடோ இதுல விழுகுது. அப்ப அது மற்றது கோட்ல இருக்கிற பொக்கெட்டுகள் அப்படி இப்படி கன பேர் உங்களுக்கு தெரிந்தானே. இப்ப டெக்னாலஜி சரியா வளர்ந்துட்டுது. முந்தின மாதிரி ஏமாத்திடாது. எம்ஜிஆர் நாளை நமதே மாதிரி டட்ட வேடம் போட்டு நடிக்கிறாங்க, இலகுவாக கண்டறிந்து விடுவாங்க. அப்ப அப்படி இன்னும் நாங்கள் இதை பார்த்ததை தான் சொல்கிறோம். அதாவது இதை படை அதுல இருக்கிறவர்கள் எல்லாரும் முன்னாள் படை ஆய்வாளர்கள், முன்னாள் சிஐஏ உறுப்பினர்கள், அவர்கள் எல்லாம் ரிட்டையர் பண்ண பிறகு இப்படியான வேலையில செய்கிறது. இப்ப சமூக வலைத்தளங்கள் எல்லாம் ஆக்டிவாக இருக்கிறார்கள். ட்விட்டர்ல எல்லாம் கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸோட இருக்கிறவர்கள் தான். அப்ப அவர்கள் தான் இதை அலசி ஆராய்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதை பார்த்தாலும் கிட்டத்தட்ட பார்த்தால் இதுவும் ஒரு ஃபேக்கானது போலதான் இருக்கின்றது. ஆனால் பார்ப்போம் என்ன, ஏன் அவர் வராமல் இருக்கிறார், அல்லது ஏன் இந்த போர் சபையில் கலந்து கொள்ளவில்லை, ஏன் இப்படியான வீடியோக்கள் வருகிறது என்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறியா இருக்கின்றது. அப்ப இந்த நேரம் ஈரான் நாடாளுமன்ற பேச்சாளர் கூறியிருக்கிறார், இந்த குற்றங்களுக்காக தாங்கள் நெத்தனியாகுவை தண்டிக்காமல் விடப் போவதில்லை என்று. அந்த செய்தியும் இன்று வந்திருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூறுவது போல் என்ன காரணத்துக்காக வளமையாக அவருடைய அந்த ஊடகத்தில் வந்து ஊடக சந்திப்பு நடத்தும் பொழுது, நிற்கும் பொழுது, அவர் பேசும் பொழுது
இந்த விடயங்களை பார்க்கவில்லை என்றதும் கேள்வி எழுப்புகிறது. அதுதான் ஒரு காரணமாக இருக்கின்றது போல் தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். எங்களால் எந்த விதத்திலும் உறுதிப்படுத்த முடியவில்லை. உறுதிப்படுத்தியவுடன் நாங்களும் இங்கே உயிரோடு உறவுகளுக்கு எடுத்து வருவோம் என்று கூறிக்கொண்டு, சற்று முன்னதாக இன்னொருவர் கூறியிருந்தார், அமெரிக்காவுடைய ஐநாவுக்கான தூதுவர் கூறியிருக்கின்றார், ஈரான் அணுசக்தி திட்டம் உலகிற்கு ஏற்றுக்கொள்ள முடியாது, அச்சுறுத்தலை தரும் என்று. உலகிலேயே அணுசக்தி குண்டை பாவித்தவர்கள் யார் என்று முதலில் கேள்வி ஒருவர் கேட்க வேண்டும். அந்த கேள்வியை கேட்ட பின்பு இவர்கள் யார் வைத்திருக்கலாம், யார் வைத்திருக்க கூடாது என்ற அந்த முடிவுக்கு வரலாம். நன்றி அரசுகளே, நிறைய தகவல்களை திரட்டி உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இருந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.